அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை நொளம்பூரில் காவலரை தாக்கியவர்கள் நீதிமன்றம் அருகே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலவர்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். மேலும் விவரம். பிற்பகல் வணக்கம். சென்னை நொளம்பூரில் விசாரணைக்காக சென்ற ரோந்து காவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் தற்போது 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதாவது இவர்கள் முன்ஜாமீன் பெற முயற்சித்த 2 பேரை தற்போது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த குடியிருப்பு சங்க தலைவர் வெங்கடேஷ் மற்றும் செல்லப்பா ஆகிய இருவரையும் எழும்பூர் காவல் நிலையம் அருகே வைத்து நொளம்பூர் காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளனர். காவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது தற்போது எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சென்னை நொளம்பூர் பகுதியில் விசாரணைக்காக சென்ற ரோந்து பணி காவலர் பாலாஜி என்பவர் மீது நேற்று இரவு ஒரு தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றது. அதாவது இந்த ஜெயபாரத் என்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பில் உமாதேவி என்பவர் வசித்து வருகிறார். அவர் இந்த மாதா சந்தமான அந்த அசோசியேஷனுக்கு செலுத்த வேண்டிய அந்த மாத சந்தாவினை செலுத்தாததால் அவரது வீட்டிற்கு இந்த குடிநீர் இணைப்பானது துண்டிக்கப்பட்டது. இதனை அடுத்து அவர் அவசர காவல் உதவியல் 100க்கு இந்த தகவலை தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரோந்து போலீசார் காவலர் பாலாஜி இது குறித்து விசாரணை செய்து கொண்டிருந்த பொழுது இந்த அசோசியேஷன் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த வெங்கடேஷ் மற்றும் நிர்வாகிகள் செல்லப்பா ஆனந்த் ஆகியோர் மூவரும் ஒன்றிணைந்து அந்த காவலர் பாலாஜியை தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவமானது உடன் சென்ற இந்த மஞ்சு என்கின்ற காவலர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வீடியோவானது தற்போது இன்று காலையில் வைரலாகி வந்த நிலையில இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நொளம்பூர் காவல்துறையினர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை தீவிரமாக தேடி வந்தனர். அவர்கள் தங்களை காவல்துறையினர் கைது செய்யாமல் இருப்பதற்காக எழும்பூர் நீதிமன்றம் சென்று முன்ஜாமீன் பெறுவதற்காக அவர்கள் இன்று நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தனர். இந்த தகவல் அறிந்த நொளம்பூர் காவல்துறையினர் உடனடியாக எழும்பூர் நீதிமன்றம் சென்று இவர்கள் முன்ஜாமீன் பெறுவதற்கு முன்பாக இவர்கள் காவலர் பாலாஜி கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது இவரை கைது செய்துள்ளனர். தற்போது இவர்களை கைது செய்து நொளம்பூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட உள்ளது. காவல்பட்ட சம்பவம் வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.